நான் மேக்கப் போட்டு நான் அந்த எக்ஸாம் எழுதுனா எனக்கு கான்ஃபிடென்ட்டா நான் எழுதுவேன். So it's personal choice. Like I don't wear regular ways. You can see me. I don't wear makeup. பட் வந்து சிலர் என்ன பண்ணி வச்சுட்டாங்கன்னா இது பண்ணாதான் நீங்கள் அழகு, இப்படி பண்ணாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுட்டாங்க. ரெண்டு ஹால் இருக்குல்ல செவிக்கு. Like you like listen through one way and whichever is needed you. பட் வந்து இது போட்டால் தான் கான்ஃபிடென்ட் ஒருத்தர் மேலே திணிக்கிறது வந்து தப்பு. அது அவங்கவுங்க மோஸ்ட் ஆஃப் பாய்ஸே இப்போ வந்து இந்த ரெமிடிஸ் பண்ணுறதும் நிறைய அழகாக இருந்தால் தான் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால வந்து நிறைய பேர் மேக்கப் போட்டுப்பாங்க. அது ஐஸ்வர்யா வந்து அவங்க வந்து அவங்கள மாடல் ஆக்கி கொண்டு வரணுங்கிறக்காண்டியே அவங்களுக்கு வந்து உலகளை பட்டப்படுத்த மாதிரி. நீங்களா இருங்க அப்படிதான் சொல்லணும். மற்றவங்களுக்காக சேஞ்ச் ஆகக்கூடாது. அழகான பெண்கள் மட்டும் எடுக்கிறாங்க தவிர யாரையும் வந்து நிறைய டேலண்டட் இருந்தாலும் அவங்கள இது பண்ணியிருந்தாங்க. விமென்ஸ் எதுக்காக மேக்கப் வேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்காகவா இல்லை பர்சனல் சாய்ஸ்க்காக? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்காக தான். For some self confidence ana there are women like me. For me like so it's personal choice. Like I don't wear regular ways. You can see me. I don't wear makeup like that. So அது personal choice தான். ஆனா for some it is self confidence. என்னை பொறுத்த வரைக்கும் அது பர்சனல் சாய்ஸாக தான் இது பண்ணும். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் போடுறது. ஸோ அதனால நான் போடுறேன். எப்போதுலேருந்து நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணீங்க போடுறதுக்கு? நான் ஒரு சின்ன வயசுல மை போட்டது அப்படிலாம் சொல்லக்கூடாது. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து போனீங்க. உங்கள் ஸ்கூல்லலாம் அலோவ் பண்ணிட்டாங்க? நான் ஸ்கூலில் டெய்லி போட்டுட்டு போவேன். அலோவ் பண்ண மாட்டாங்க, நான் போட்டுட்டு போவேன். பர்சனல் கான்ஃபிடென்ட்காக தான். பர்சனல் கான்ஃபிடன்ஸ்க்காக. ஏன் கான்ஃபிடன்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க? அது எனக்கு கொஞ்சம் மேபி நான் மேக்கப் போடுறது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நான் போல்டாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக நான் போடுவேன். பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு நம்ம அழகாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான். என்னன்னா மேக்கப் அப்படிங்கிறது ஜென்ரலாக என்னோட தாட்டில் வந்து அது வந்து ஒரு சம்திங் ஒரு சொசைட்டியில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சரியா? ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாகவே அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு. பட் வந்து சிலர் என்ன பண்ணி வச்சுட்டாங்கன்னா இது பண்ணாதான் நீங்கள் அழகு, இப்படி பண்ணாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுட்டாங்கல்ல. அதுவே வந்து சரி ஓகே காலப்போக்கில் வளர்ந்துடுச்சு, இப்போ மாற்ற முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஏன்னா வந்து நம்ம பேஸ்ட்லேருந்து எல்லாமே நம்ம தனித்தனியாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி நம்ம பேஸ்ட்லாம் வாங்க கிடையாது. இப்போ பேஸ்ட் இல்லாமல் யாராலும் இருக்க முடியல, ப்ரஷ் இல்லாமல் இருக்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க, வேண்டாங்கிறவங்க யூஸ் பண்ணலை. அவ்வளோதான், சிம்பிள். அது அவங்கவுங்க சாய்ஸ் தான். பட் வந்து இது போட்டால் தான் கான்ஃபிடென்ட் ஒருத்தர் மேலே திணிக்கிறது வந்து தப்பு. அது அவங்கவுங்க டிசிஷன். அவங்க போடலாம், போடாமல் இருக்கலாம். ஆமாம், அவங்களோட பர்சனல் சாய்ஸை நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. எங்கள் ஊரில் பேசிக்காக வந்து அவ்வளோவா வந்து மேக்கப்லாம் போட மாட்டாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் நான் சென்னை வரும்போது நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. மேக்கப் இப்படி போடுறாங்க, ஆனால் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ். அது இப்போ மேக்கப் போட்டோம்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு அதிகமாகுது. ஓகே பெட்டராக இருப்போம், மற்றவங்களோட பெட்டராக இருக்கும், அதனால் பெட்டராக மூவ் பண்ண முடியும். அதுக்காகத்தால இந்த சொசைட்டியில் வந்து அவங்களோட விசிபிலிட்டிங்கிறது அதிகமாகுது. இப்போ நிறைய ரீல்ஸ் போடுறது வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டண்ட்டாக பூம் ஆகுறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்குது எனக்கு தோணுது. ஆனால் வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து நேச்சராகவே அழகாக தான் இருப்பாங்க. ஆனாலும் இங்கே அளவுக்கு பெட்டராக எனக்கு தோணுது எனக்கு. சொசைட்டி வந்து நான் மேக்கப் போட்டாதான் என்ன அழகா காமிக்கும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். பொண்ணு தான் அழகா இருக்கணும், மேக்கப் போடணும், வலை இடணும், மாலை இடணும், அந்த ஐடியா அதுதான். லைக் வந்து இப்போ விமன் வந்து வெளில மேக்கப் இல்லாமல் வரது பார்த்தா கலாய்க்கிற கூட்டம் ஒன்று. அதே மேக்கப் போடாமல் நார்மலாக இருந்தால் என்னடா பையன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது we have choice to ignore it. Okay, don't take it personally. You can ignore it if you want. Take whatever is good. ரெண்டு ஹால் இருக்குல்ல செவிக்கு. Like you like listen through one way and whichever is needed you take it and leave it out the rest. You're strong in mental. Okay, mentally ஸ்ட்ராங்கா இருக்க பர்சனுக்கு இது வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. Of course it's not going to give us. மேபி அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அது ஒருத்தவங்களது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. அது அவங்க அந்த விதமாக பார்த்து நம்ம இப்படி இருந்தால் தான் இப்படி பண்ணணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் பாய்ஸே இப்போ வந்து இந்த ரெமிடிஸ் பண்ணுறதும் நிறைய இருந்துச்சு. ஸோ நான் எதுவும் பண்ணுறதில்ல, மோஸ்ட்டாக நான் அப்படி யோசிக்கிறேன். நீங்கள் உங்கள் சொசைட்டியில் இருக்கிற விமென்ஸ், அதாவது உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற விமன் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? இப்போ ரொம்ப எக்ஸஸாக இருந்தால் நீ ஆல்ரெடி நல்லா இருப்ப, இதுவும் போடணுமான்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக ஒரு மேரேஜ்க்கு போயிட்டு வந்தோம். ஓகே, அந்த பொண்ணு ஓரளவுக்கு ஒயிட்டாக தான் இருப்பாள். அதுக்கும் மேக்கப் போடணுமான்ற மாதிரி தோணுச்சு. அது கொஞ்சம் ஆல்ரெடி
பியூட்டியாக இருந்தால் அவங்க எதுக்கு மேக்கப் போடணுன்றது தான். ஸோ வந்து இப்போ நீங்கள் மேக்கப் போடுறீங்க, உங்களுக்கு வந்து அது உங்களோட செல்ஃப் சாய்ஸ்க்காக போடுறீங்க. ஆனால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்காக போடுற விமனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்கவுங்க இதுக்கும் அவங்கவுங்க போடுவாங்க. ஏன்னா ஸோ வந்து அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்காக போடுறாங்கன்னா அவங்கள அந்த அளவுக்கு அவங்கள வந்து போல்டாக காமிச்சிக்கிறதுக்கு போடுவாங்க சில பேர். அவங்கள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்காக போட வச்சிருக்க அளவுக்கு அவங்க அந்த மாதிரி சொசைட்டியால ட்ரீட் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி மேக்கப்னால அவங்க வந்து அவங்களே அழகா காமிக்கிறாங்கன்னா அப்போ மேக்கப் இல்லாமல் போனால் என்ன யாருமே அழகா நினைக்க மாட்டாங்கன்னு திங்க் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்களும் சொல்லலாம். ஆக்சுவலி இங்கே வந்து மேக்கப் அழகாக இருந்தால் தான் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால வந்து நிறைய பேர் மேக்கப் போட்டுப்பாங்க. மேக்கப் போட்டு நம்மளை வந்து நம்மளோட நேச்சுரலாக வந்து ரசிக்க மாட்டாங்க. நம்மளை வந்து மேக்கப் போட்டு அதை போட்டு தான் வந்து நம்ம அழகாக இருக்கோம், இப்போ தான் நம்ம அழகாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நானே கூட மேக்கப் போட்டுட்டு போனாதான் பார்ப்பாங்க. மேக்கப் போட்டுட்டு போகலன்னா சில பேர் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்றீங்க, ஆனால் விமன்ஸ் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். மேக்கப் போடாமல் எந்த அளவுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. நானும் ஒரு சுச்சுவேஷனில் வந்து மேக்கப் போடுறது நிறுத்திட்டேன். ஓகேங்களா? அப்போ நிறுத்திட்டு நான் வந்து நம்மளுக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டம், இந்த சுச்சுவேஷனை வந்து ஓவர் கம் பண்ண முடியாமல் மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கே பிடிக்காம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது எனக்கு ஒரு டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் எக்ஸாம் எழுதும் போது எக்ஸாமுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்து நான் வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். அப்போ என் கூட படித்தவங்களாம் கேட்டாங்க, என்னம்மா எல்லாரும் டென்ஷனாக இருக்கும், எக்ஸாம் எழுதுறதுக்கு டென்ஷனில் இருக்கும், நீ மேக்கப் போட்டுட்டு இருக்கேன்னு. நான் மேக்கப் போட்டு நான் அந்த எக்ஸாம் எழுதுனா எனக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் எழுதுவேன் நான். ஸோ நீ மேக்கப் போட்டு நீ திரும்ப மேக்கப் போட ஆரம்பி. நீ போட போட என்ன ஆகும்னா நீ ஒரு நியூ லைஃப், அதாவது ஒரு நியூ பார்ன் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். உன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. ஸோ அன்னிலேருந்து நான் திரும்ப வந்து மேக்கப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கப் மட்டும் பண்ணி பாருங்கள். அதுவும் கரெக்டான மேக்கப், கரெக்டான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்க அழகாக இருப்பீங்க. லேடிஸ்னாவே அதுதானேங்க, பார்க்க அழகாக இருக்கணும்ல. ரைட், நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்ட். இன்வெஸ்டிங் ஆன் குட் ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஆமாம், இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை பிராண்ட்ஸ்க்கு போகிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட்ஸ்லேயே வந்து நல்ல ப்ராடக்ட்ஸும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்ல ஃபவுண்டேஷன், நல்ல க்ரீம், மாய்ஸ்சரைசர் க்ரீம் எல்லாமே கம்மியாக அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் வரும். அது கரெக்டாக என்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. எக்ஸாக்டா மேக்கப் வந்து திணிக்காம இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாவும் செலிபிரிட்டிஸ் மூலமாவும் திணிக்கிறாங்களே, அது என்ன ஆமா, நினைக்கிறீங்க? இது வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஐஸ்வர்யா வந்து அவங்க வந்து அவங்கள மாடல் ஆக்கி கொண்டு வரணுங்கிறக்காண்டியே அவங்களுக்கு வந்து உலகில் பட்டம் கொடுத்த மாதிரி கேள்விப்பட்டேன். உண்மையாலாம் எனக்கு தெரியாது. சரியா? சேஃப்டியா இருந்துக்கிறாங்க. இல்ல ஆமா, அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் உண்மையானு சொல்லி தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்தந்த ப்ராடக்டோட டிஆர்பி குறையும் போது அதுக்காக ஒரு மாடலிங்கோ யாரையோ கொண்டு வந்து பண்ண மாதிரி இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கமர்ஷியல் ஐட்டங்கள், இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே பாருங்க கேர்ள்ஸ் அதிகமாக கொண்டு வருவாங்க. இதுவே அவங்கள வந்து அப்ஜெக்டிஃபை ஆக்குற மாதிரியே ஒரு இதாக தான் இருக்கு இதுவுமே. சோ வந்து அடுத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்காகவே நம்ம வாழ வேண்டியதா இருக்கா, இல்ல எப்படி நீங்க சொல்றீங்க? நான் எனக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் போடுறதுக்கு. ஸோ நான் எல்லாம் போடுவேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்காங்கல்ல பாய்ஸ், இந்த மாதிரி மேக்கப் போடலன்னா ஐயா இந்த பொண்ணு நல்லாவே இல்லை அந்த மாதிரி ட்ரீட் பண்றவங்க இருக்காங்களா? அப்படிதான் ஏன் ஃபேஸை பார்த்து பண்ணணும், பார்க்கணும். ஓகே, அந்த மாதிரி சில பாய்ஸ் பேர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். அழகுன்றது கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இருக்கும். ஏன் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கும் ஏஜ் ஆகும், 30+ ஆகும், தோல்லாம் சுருங்கும், அப்பெல்லாம் போட முடியுமா? அப்போ போட்ட கூட என்ன ஆன்டி மேக்கப்லாம் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. எந்த ஏஜா இருந்தாலும் மேக்கப்னு ஒன்று போட்டா கண்டிப்பா எல்லாரும் எதுவும் சொல்லதான் போறாங்க. இப்போ கிளப்பிங் போனால் ஒரு டைப் ஆஃப் மேக்கப் போடுறாங்க. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கும் பண்ணுறாங்க. அது வந்து என்கரேஜ் பண்ணலாம், ஆனால் ஓவரா பண்ணோம்னா இதாகிடக்கூடாதுன்னு தோணுது எனக்கு. இந்த மாதிரி நீங்களே உங்களை எப்படி ஃபீல் பண்றீங்களா, இல்லை சொசைட்டி உங்களை ஃபீல் பண்ண வைக்குது? சொசைட்டி. சொசைட்டி யா. மேக்கப் போடாம போய் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி இருந்தாங்க? அதே இடத்துக்கு பர்சன்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, லைக் இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல. ஸோ யாரும் ஜட்ஜ் பண்ணாத அளவு இருந்துக்கணுன்றதுக்காக. இந்த ஏஜ்ல நீங்க இதை ரியலா ஃபேஸ் பண்ணீங்க? 16. ஸோ செல்ஃப் சாய்ஸா இருக்க வேண்டிய மேக்கப்பை வந்து இப்போ வந்து பர்சனல் கான்ஃபிடன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இப்போ வேற கேர்ள்ஸ்க்கு வந்து நீங்க இதே மாதிரி உங்களை மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லணும், நீங்களா இருங்க அப்படிதான் சொல்லணும். மற்றவங்களுக்காக சேஞ்ச் ஆகக்கூடாதுல்ல. மற்றவங்களுக்காக மேக்கப் பண்ணுறது, மற்றவங்களுக்காக இருக்கிறதுன்னு இல்லாமல் நம்மளா இருந்துட்டு போயிடலாம். நேச்சுரல் பியூட்டி தான் எப்பவுமே நல்லாயிருக்கும். மற்றவங்க சேஞ்ச் பண்ணுறாங்கன்றதுக்காக என்ன மாதிரி சேஞ்ச் ஆகாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஓகே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கீங்களா? நீ இந்த மாதிரி பண்ணு, நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேக்கப் பண்ணி விட்டுருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
நான் மேக்கப் பண்ணும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சட்டிலாக தான் மேக்கப் பண்ணி விடுவேன். அவங்க வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, என்ன சொல்றது, ஒரு வெட்டிங் மேக்கப்லாம் பண்ணா அவங்களுக்கு வெளிய போ முடியாது. வெட்டிங்க்கு மட்டும் தான் Okay. யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இல்ல. சட்டிலா வந்து மெயினா வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து அந்த கன்சீலர் இருந்து ஃபவுண்டேஷன் ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் இப்ப கூட பார்த்தீங்கன்னா, இன்னி வரைக்கும் நான் பாண்ட்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். அது இன்னைக்கும் சொன்னேன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பாண்ட்ஸ் பவுடர் என்னைக்கு இருந்தாலும் அது பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஸ்பான்ஸ் தாங்க எங்களுக்கு. பாண்ட்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து ஐலைனர் ப்ராப்பர் ஐலைனர் எப்படி நம்ம ஷேப் அப் கொடுக்கணும். ஐப்ரோ நிறைய ஒரு சிலர் எனக்கு ஆஃப் ஆஃப் தி பீப்புள் வந்து கிண்டல் பண்ணுவாங்க என்னோட ஐப்ரோஸ் பார்த்து. சில பேர் வந்து நல்லா கரெக்டா வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா இருக்குங்க. பாருங்க எல்லாம் அழகா இருக்குன்றாங்க. ஸோ அதனால வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். நான் மேக்கப் பண்ணும்போது எனக்கு பார்க்கும்போது அவங்க எப்படி அழகா தெரியுறாங்களோ அதே மாதிரி மேக்கப் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரூரல் அர்பன் சொல்லிட்டு பிரிக்கலாம். அர்பனில் அவங்க வந்து எது யூஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கலாம். ரூரலில் அந்த அளவு தெரியுமான்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல. ஸோ அவங்களே இப்போ தான் எஜுகேட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இதை பண்ணாதான் அழகுன்னு சொல்ல முடியும். 16 வயதுல இருந்து எடுங்க. 16 ஊர் எப்படி இருக்கு, வெளியிருந்து ஒரு கல்ச்சர் வரும்போது அவங்க அதை பார்க்குறாங்க, அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்களா? அப்படி கிடையாது. பட் அவங்க அர்பனுக்கு வந்து இதையும் பார்த்துட்டு தென் ரூரலுக்கு போகும்போது தான் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு. நம்ம எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கோன்றத அவங்க. பின்தங்கி இருக்கும் அப்படிங்கிறத விட அங்கே வந்து இயற்கை நேச்சுரலாகவே இருக்கும். ஓகே. அவங்க மஞ்சள் பூசிப்பாங்க, இது பூசிப்பாங்க, அது அவங்க உடம்புக்கு நல்லதா இருக்கும். பட் இப்போ பூசுறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்களே சொல்லுங்க, ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம் போட்டுட்டு அப்படியே நைட்டு தூங்கி எந்திரிக்க முடியுமா? ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் நீங்கள் தூங்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வருது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மென்னா இருக்காங்க. உங்களுடைய பிள்ளைன்னு வச்சுப்போம். அந்த பையனுக்கு ஒரு பெண்ணை மேக்கப் போடுற பொண்ணா நீங்க எப்படி பார்க்கணும்னு சொல்லுவீங்க? இப்போ மேக்கப் இப்போ நம்ம வீட்டில் வந்து சொல்லுவாங்க அந்த காலத்திலே வந்து வீட்டில் இருக்கும் போது என்ன சொல்றது, நல்லா மங்களகரமா இருக்கணும், பொட்டு பூவு வளையல் கூட போடணும் அப்படின்னாங்க. ஆனால் இப்போல்லாம் ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போ யாரும் இல்லை நைட்டி போட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, வென் கேர்ள் ட்ரெஸ் அப் நைஸ்லி இன் த ஹோம், ஒரு மகாலட்சுமியே வந்து சுத்தி வளம் வருதுன்ற அளவுக்கு தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அது மகாலட்சுமின்றது ட்ரெடிஷ்னலாக சொல்லுவாங்க. பட் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நீங்க எவ்வளோக்கு அளவுக்கு ட்ரெஸ் அப் ப்ராப்பரா வீட்டில் இருக்கும்போது பண்றீங்க. இப்போ என்னோட மகனே வந்து நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணு வந்து அழகா என்ன சொல்றது, செல்ஃப் பேம்பரிங் பண்ணா அவளுக்கும் கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். ப்ளஸ் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது தூங்கும் போது வேணா நீங்க மேக்கப் டாக்டர்லான்னு சொல்லி இவங்க தனியாவே வந்து சேனல் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஆமா, என் மருமகள் கொடுத்து வச்சவளா இருப்பாங்க. கலாய்க்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் பேசி நீங்கள் சில இப்போ மதுரையில் இருந்தால் வரோம் பேசி பாருங்க அப்படிங்கிற மாதிரி விடலாம். சரி, அது நாலேஜ் அண்ட் இதை பொறுத்து தான். அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மேக்கப் தேவையில்லை. அவங்க ஸ்டாண்டர்டுக்கு எல்லாரையும் மாற்றிடுவாங்க. நம்ம ஆரா தான், நம்மளோட ஆரா எவ்வளோ பெருசாக இருக்குது. உங்களோட ஆரா நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களை பார்க்குறவங்க உங்கள் ரேஞ்சுக்கு மாறுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே மாற்றப்படுவீங்க. லைக் வந்து இப்போ சொசைட்டியை வந்து நம்ம வச்சிருக்கோம். ஒரு காமன் கான்செப்டா வருவோம். சொசைட்டி வந்து எப்போ சேஞ்ச் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க இந்த கான்செப்ட்ல இருந்து? ஆமாம், ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து பின்னாடி போக முடியாது மேம். இப்போ அப்கமிங் நம்ம தான் சேஞ்ச் ஆகணும் தவிர சொசைட்டி சேஞ்ச் ஆகாது மேம். இப்போ வந்து 2026 ஆகிட்டு மூவ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர பின்னாடி போகுது. அந்த டைம் வந்து முடிஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த கேட்டகரிக்கு வந்து நம்ம வந்து மூவ் ஆகணும் வரோம். இப்போ வந்து சென்னை வந்து இப்போ பெங்களூர் மாதிரி ஆகும், ஹைதராபாத் மாதிரி ஆகும். அதே மாதிரி மூவ் ஆகட்டும் தவிர ஆனால் பேக்கில் ஆகாது மேம். நம்ம தான் சேஞ்ச் ஆகணும்.